வெல்கம் டு ஜூடிஸ் கிச்சன். ஜூடிஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம முருங்கக்காய் மசாலா எப்படி பண்ணது பார்க்கலாமா? இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இந்த முருங்கக்காய் மசாலா பண்றதுக்காக 2 முருங்கைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. இப்போ இந்த மசாலா எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயம் கட் பண்றப்போ இந்த மசாலாக்கு ரொம்ப பொடி பொடியா கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே வெங்காயம் வதக்குறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனா சீக்கிரமா வெங்காயம் வதங்கிடும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை வதக்கலாம். கறிவேப்பிலை. இப்போ இந்த வெங்காயம் கறிவேப்பிலை ஒரு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் 1 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கியாச்சு. வெங்காயம் நம்ம இந்த மசாலாக்கு ரொம்ப வதக்க வேண்டாம். இந்த மாதிரி லைட்டா கலர் மாறும்போது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காய் சேர்க்கலாம். இதையும் இந்த எண்ணெயில கொஞ்சம் நல்லா பரட்டி எடுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்க்கலாம். தக்காளி போட்டதுக்கு அப்புறமா அதையும் 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்குனதுக்கு அப்புறமா 1 கப் தண்ணி சேர்த்து இதை வேக வைக்கலாம். இப்போ நான் இதுல 1 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கிறேன். உப்பு நான் சேர்க்கல. உப்பு நம்ம இந்த காய் வெந்ததுக்கு அப்புறமா சேர்க்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும்தான் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கிறேன். நம்ம இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்கு வைக்கலாம். இந்த முருங்கைக்காய் வேகிற டைம்ல இந்த மசாலாக்கு நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் பண்ணிடலாம். 1/4 கப் அளவு தேங்காய், 2 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்க்கலாம். 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மையா இதை அரைச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி தேங்காய் அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த பேஸ்ட் இதுல சேர்த்துடலாம். அப்புறமா இதுல ஒரு 1/4 கப் அளவு தண்ணி மிக்ஸி ஜார்ல இந்த மசாலால சேர்த்து இந்த மாதிரி அதையும் எடுத்து சேர்த்துறேனா. இதுக்கு மேல தண்ணி சேர்த்தோம்னா குழம்பு மாதிரி ஆயிரும். இது நம்ம ஒரு மசாலா கைண்ட்ல செய்யறதுனால தண்ணி கம்மியா போதும். இந்த மசாலாக்கு நம்ம மல்லித்தூள் எதுவும் சேர்க்கறது இல்ல. 2 வத்தல் மிளகாவும் அந்த ஜீரகம் மட்டும்தான் நம்ம இதுல மசாலா பொருட்களா சேர்த்திருக்கோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே நேரம் இது பண்றதுக்கு ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த தேங்காயில உள்ள அந்த மசாலா வாசனை போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சதை வேக வைக்கலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆயாச்சு. தேங்காய் பேஸ்ட் நம்ம சேர்க்கிறோம் இல்லையா, அந்த டைம்ல இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குழம்பு இல்லாம கூட்டு இல்லாம இந்த மாதிரியான ஒரு திக்னஸ்ல இருக்கு. இது சூடான சாதம் கூட சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப கடைசியா இதுல நம்ம ஏற்கனவே கறிவேப்பிலை சேர்த்திருக்கோம். ஆனா கடைசியா கொஞ்சம் கூட கறிவேப்பிலை நான் சேர்க்கிறேன். அப்புறமா கொஞ்சம் மல்லி இலை. இது நல்ல வாசனையா இருக்கும். அதனாலதான் இது கடைசியில நம்ம ஆட் பண்றது. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்மளுடைய சூப்பரான முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆயாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.